வணக்கம். இன்றைய பொழுதை சிறப்பாக அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி கூறிக்கொண்டு, கிசான் என்ற அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் அளித்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சதீஷ் சங்கவான் சார் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, நமக்கு இந்த தென்னகத்தில் நமக்கு இந்த வாய்ப்புகளை அளித்து சிறப்பாக கிசான் என்ற பொக்கிஷத்தை கொடுத்த நமது ஜோஷார் அவர்களுக்கும் 9 கீ ஃபவுண்டருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அன்பு சகோதரர் திருமதி சாந்தி நடராஜ் சார் நன்றி கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய கிசான் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த சிறப்பான பொழுதில் எனக்கு இன்னைக்கு வெல்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து வரலாம். இந்த அற்புதமா நாள்தோறும் என்னை பத்தி நான் சொல்லணும்னா, என்னுடைய பேர் குமரன். நான் சென்னையில வசிக்கிறேன். நம்ம கிசான்ல சீனியர் கீ டைரக்டரா இருக்கேன். இங்க வந்து நமக்கு என்னன்னா, முழுக்க என்னுடைய பேசிக் நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கண்டக்டருங்க. மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல 97ல இருந்து 2009 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட்டிங்னா ரொம்ப ஆர்வம். இந்த மார்க்கெட்டிங்ல தான் எல்லாமே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நானும் சாந்தி நடராஜ் சாரும் ஒரே நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி வரும்பொழுதுதான் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வந்து சார் கொடுத்தாங்க. கிறிஸ்துவை பொறுத்தவரையும் கடந்த வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கிறிஸ்டோ நாலேஜ் எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்கள் மார்க்கெட்டிங்ல வேற ஒரு துறையில இருந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிசான் என்ற ஒரு பொக்கிஷத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் கிறிஸ்டோவில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி தான் வந்து 2009 எங்களுக்கு காயின்லாம் வந்தது. ஆனா அந்த அளவுக்கு அவ்வளவு அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை. ஆனா எனக்கு பார்க்க போனா எனக்கு இந்த கிசான் வாய்ப்பை நம்ம நடராஜ் சார் எனக்கு போன வருஷம் ஜூன் மாசம் 23ஆம் தேதி முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. கார்த்திக் சார் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்து உள்ள வந்தோம். வந்த நாள்ல இருந்து எனக்கு அதாவது கிசான்னு எந்த அளவுக்கு வந்திருக்குன்ற மாதிரி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்தாக்கா ரொம்ப ஈடுபாடு வந்தது. எந்த நேரமும் நம்ம கிசான் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முழுக்க நமது 9 கீ ஃபவுண்டருங்க முழுக்க அற்புதமான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இறந்ததுக்கு அப்புறம் கிசான்ல இறந்து ரிச் ரோட்ல வரும்பொழுது நான் வந்து கிட்டத்தட்ட 225 அச்சீவ் பண்ணி 675 கிட்ட வந்திருக்கிறேன். அங்க வரும்பொழுது இங்க வந்து பார்த்தா கிசான்ல வெறும் ஒர்க் பண்ணா இன்கம் மட்டும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி முழுக்க டூர் பேக்கேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வியட்நாம் டூர் அச்சீவ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க கார்த்திக் சாரு. நான் காந்தி நடராஜ் சார் இவங்களெல்லாம் உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பார்த்தாக்கா நம்ம வாகமான் டூர் அச்சீவ் பண்ணி அதுலேயும் வந்து நம்ம டொமஸ்டிக்ல வரும்போது ஏற்காடு ப்ரோக்ராம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா இது முழுக்க இந்த அளவுக்கு ஆர்வமா வந்தனாக்கா முழுக்க நம்மளுடைய கீ ஃபவுண்டர்ஸ் சப்போர்ட் அத்தனை பேருடைய சப்போர்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மீட்டிங் எடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆர்வம் பிடிச்சி போச்சு. கீழே டீமை நல்லா அமைச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாருக்கும் அதை கொடுக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சென்னையில இது பண்ணி எனக்கு திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி ஜெயமண்டம் விருதாச்சலம் இந்த சைட்லாம் வந்து ஒரு நல்ல டீம் போட்டு அமைச்சு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிசானுக்கும் சரி நம்மளுடைய கீ ஃபவுண்டருக்கும் சரி நமக்கு அதே போல இந்த தினந்தோறும் நடக்கிற மீட்டிங் எனக்கு ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறேன். நம்ம சகோதரர்கள் சீனியர் கீ டைரக்டர்லாம் வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்ணி பேசுவாங்க. எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்ப வரும்பொழுது பார்க்க போனா கிசான்லயே நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு வந்தோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு 100 பேருக்கு மேல வாய்ப்பு கொடுத்து வரும்பொழுது நல்லா சிறப்பா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கிசான் ப்ரோ இப்போ வந்து கடந்த 5ஆம் தேதி முதல்ல சென்னையில் லான்ச் பண்ணாங்க. நம்ம கீ ஃபவுண்டர்ஸ் லான்ச் பண்ணும்பொழுது அப்போ வந்து வரும்பொழுது நான் அந்த ஐடி போட்டு அந்த $2500 நான் இணைஞ்சு என் கீழே 5 பேர் கொடுத்து அப்ளை இன்கம்லாம் எலிஜிபிள் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்க்க போனா இந்த 25 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 48,000 ரூபாய் கிட்ட நான் இன்கம் எடுத்திருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா முழுக்க என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிசான் என்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் இந்த துறையில் நாங்கள் இருந்தாலும் ஒரு 27-28 வருஷமா அந்த துறையில இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருமானா வரல. ஒரு நிறுவனத்துல நாங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கிறோம். முழுக்க ஒரு ஓனருடைய கட்டுப்பாட்டுல ஒர்க் பண்ணுவோம். ஆனா ஒர்க் பண்ணா கூட ஏதோ 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் சேலரி கிடைக்கும். அப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி நடராஜ் சார் நானும் அந்த அளவுக்குலாம் கடுமையாக போராட்டம் வந்திருக்கிறோம். ஆனா இங்க வரும் பொழுது எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் ஐடி போட்ட அடுத்த செகண்ட்
பேமெண்ட் வரும்பொழுது பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாச்சு, நல்லா பண்ணலான்னு ஒரு ஆர்வத்தை முடிவெடுத்து வந்தேன். எனக்கு கிடைச்சது போல எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாமே சிறப்பாக வந்திருக்காங்க. இந்த கிசான் ப்ரோலையும் நல்ல ஒரு விஷயங்கள் வந்திருக்காங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய விஷன் வந்து பெரிய விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இந்த நிறுவனம் இருக்குன்ற ஒரு உத்தரவாதத்துல எல்லாமே வந்து செயல்பட்டு இருக்கிறோம். எந்த நேரமும் நம்ம வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடியவங்களும் சரி, இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாமே சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு ₹4 கொடுத்த அந்த காயின் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்க்க போனா ₹77 வரும்போது ரொம்ப ஹாப்பினஸா இருக்காங்க. நம்ம ஜோஸ் சார் அவங்களும் சரி, நம்ம திரு ஆர்.ஆர்.வி சார் அவங்களும் சரி, நம்முடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாமே கொடுக்குற அந்த உற்சாகம் ரெகுலரா நமக்கு ஐடி போட்டு தரதுல இருந்து, டாலர் வாங்கி செக் பண்றதுல இருந்து, நம்மளுடைய வளர்ச்சியை அவங்களுடைய இந்த நிறுவனத்துல வளர்ச்சி எல்லாருடைய வளர்ச்சியை ஏற்று பெரிய லெவல்ல செயல்பட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு பொறுத்த வரையும் இது வந்து நாங்க எடுத்துக்கிற ஒரு விஷயம். அடுத்தடுத்தது எப்படி எப்படி கொண்டு போலான்ற மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒரு 4, 5 ஐடி நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வந்துருக்கிறோம். அதுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல நான் வந்தது போல என்னுடைய கீழே வரக்கூடிய என்னுடைய பார்ட்னர்ஸ் முழுக்க முழுக்க அவங்களும் இதே போல இந்த அப்ளை சம்பளம் வாங்கணும். $2,500 போட்டு அவங்களும் கீழே இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க வந்து அந்த 4% இருந்து 7% வாங்குற அளவுக்கு எல்லாருமே கொண்டு வரணுன்ற ஒரு ஆர்வத்துல நாங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கிறோம். இதை நாங்க ஒரு டீமா வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருடைய முயற்சியும் நல்ல முயற்சியா போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பார்க்க போனா நம்ம இன்னைக்கு கிசான் நான் தினந்தோறும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது கேட்டுட்டு இருப்பேன். அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வருது பார்த்து இது பண்ணும்போது ஹைலைட் பண்ணும்போது பெரிய லெவல்ல பிசினஸ் வருது. இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்க போனா மக்கள் வந்து நான் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, சரியான வேலையை அமைச்சிக்கல. அதாவது வந்து அதாவது தினந்தோறும் ஏதோ நம்ம வேலைக்கு போனா சம்பளம் வந்தா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏதேதோ கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நமக்கு கொடுக்க நம்ம சீனியர் பெருமக்கள் கொடுக்க ஒரு அட்வைஸ் என்ன, நம்ம முழுக்க முழுக்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுங்கன்னு வரும்பொழுது நல்ல டெப்தா இறங்கி ஒரு ஒருத்தருக்கிட்ட பேசும்பொழுது வேலைக்கு போறவங்க கூட ஆட்டோமேட்டிக்கா கிட்ட இந்த ஐடி போடுறாங்க. தினமும் இதுல வந்து கிசான் ப்ரோல நம்ம கொடுக்கும்போது இந்த பேர் விட்டா ரெகுலரா காட்டும் போது பிசினஸ் நல்ல மாதிரியா வருதுங்க. அப்போ நம்மளுடைய விஷன் வந்து நமக்கு கிடைச்சது போல நம்ம நாட்டுல உருவாக்கின இந்த காய் முழுக்க முழுக்க கிசான் உலக அளவுல பெரிய லெவல்ல வரணும்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்துடைய எம்டியும் சரி, நம்மளுடைய ஃபவுண்டர்ஸும் சரி, முழுக்க முழுக்க பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாம எல்லாமே கூட இருந்து இறங்கி பண்ணுவோம். நமக்கு தெரியலனா கூட தினம் தினம் இந்த கிசான்ன்ற அந்த நாலேஜை நம்ம ஏற்படுத்திக்குவோம். நம்ம கீழே வர்றவங்கள நிறைய பேரை கனெக்ட் பண்ணுவோம். $10 கொடுத்து உள்ள கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இதனோட விஷன் வந்து இன்னைக்கு 2026 இந்த அளவுக்கு ஒரு விஷன் வந்திருக்குதுன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல இங்க வந்திருக்க அத்தனை பேரும் செல்வந்தர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு இன்வைட் பண்றதுக்காக எனக்கு சார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில நான் வந்து இன்வைட் பண்ண போறவங்களை பார்த்தாக்கா இவருடைய பேச்சு இவரோட திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா சார் வந்து இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டா, அதாவது வந்து இந்த துறையை பொறுத்தவரையும் பிளட் நல்லா இருக்கும்போது சம்பாதிக்கிற ஒரு துறை. அதே போல ஒருத்தர் குடும்பத்தையும் மகிழ்வித்த மகிழ் நம்ம ஜோதிசார் சொல்லுவாங்க. அதே போல அன்பு, இந்த பாசம் இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடம். இங்க எனக்கு அதெல்லாம் கிடைச்சதுங்க உண்மையிலேயே. இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகள். அதே போல பார்த்தாக்கா இன்னைக்கு சாரை பத்தி நம்ம இன்னைக்கு இன்வைட் பண்ண போறவங்க ஆல்ரெடி ரெகுலரா நம்ம ப்ரோக்ராம் நல்ல விஷயம் நிறைய சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் பேச பேச நிறைய விஷயங்கள் நான் கேட்டுட்டே இருப்பேன். நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சார்ந்த நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது சீனியர் கி டைரக்டர் திரு நந்தகுமார் சார் அவர்களை கிசானை பற்றியும் கிசான் புறவை பற்றியும் வருங்காலத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக எடுத்து கூற அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் நந்தகுமார் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உற்சாகமான காலை வணக்கம் சார். சிறப்பா கோகஸ்ட் பண்ணீங்க குமரன் சார். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் தேங்க்யூ சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை நல்வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்பான்சர் திரு கார்த்திக் சாருக்கு மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அதே போல நம்ம கீ சிஸ்டம் கீ ஃபவுண்டர்ஸ் 9 மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சீனியர் கீ டைரக்டர் மற்றும் டைரக்டர் மற்றும் கோ ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. கீ சிஸ்டம் சார்பாக சார் ஆடியோ கிளியருங்களா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. வெல்கம் டு கீ சிஸ்டம்.
என்னோட பேர் நந்தகுமார். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து குமராபாளையத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இந்த கிசான் ப்ராஜெக்டை எப்படி செயல்படுத்தணும், அதோட உச்சநிலை என்ன, நாம அதை எப்படி அந்த உச்சநிலை அடையணும் அப்படிங்கிற பத்தி தான் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இயற்கையான ஒரு காட்சி இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இயற்கையான காட்சி நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க ஒரு அருவி. அந்த அருவியில வரக்கூடிய நீரூற்றானது அப்படியே வெக்க வெள்ளையா, அதே போல பக்கத்துல பச்சை பசுமையா எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அப்ப நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம எண்ணத்தை செயல்பட வைக்கும். அப்படி எண்ணத்தை செயல்பட வைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க சார், ஃபர்ஸ்ட் பார்க்கும் கோணம் பிழை என்றால் தோன்றும் காட்சிகள் பிழையாத்தானே இருக்கும். அப்ப நாம ஒரு காட்சிய பார்க்கிறோம். அந்த காட்சிய பார்க்கக்குள்ள பிழையா பார்த்துடவே கூடாது. சரிங்களா? அப்ப அந்த காட்சிகள நாம பார்க்கக்குள்ள பாசிட்டிவா தான் பார்க்கணும். எந்த ஒரு விஷயம். அப்ப அந்த பாசிட்டிவா பார்க்கக்குள்ள இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பிசினஸ் ஆனது நெட்வொர்க் பிசினஸ். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ். அப்ப அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல பலதர மக்கள நீங்க வந்து ஒரு கோணத்துல பார்ப்பீங்க. அப்ப பார்க்கும் கோணம் பிழை இல்லாம பார்க்கிறது யாரோட வேலை? நம்மளோட வேலை. அப்ப ஒரு மனிதனை சந்திக்கிறீங்க அப்படின்னா, நாலேட்ஜ் பர்சனா இருக்கலாம், அன்நாலேட்ஜ் பர்சனா இருக்கலாம். அடுத்தது வந்து கல்வி அறிவு, அதாவது வந்து படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களோட தனித்திறமையில நம்மளோட கோணத்துல தவறா ஒரு பார்வை பண்ணிட்டோம்னா, அது வந்து முழுக்க முழுக்க பிழையாவே மாறிடும். சரிங்களா? அப்ப நாம ஒரு நபர பார்க்கிறோம் அப்படின்னா, "வந்தா சூப்பரா இருக்கும்பா. நல்லா சிறப்பா செய்வ" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்வையானது ஒரு வளர்ச்சி மிக்க பார்வையா வந்து நாம வந்து அங்க நம்மளோட பார்வையை செலுத்தணும். அப்ப செலுத்தக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட பார்வையோட காட்சிகள தான் அந்த காட்சிகள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணங்கள உருவாக்கும். இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கங்க. உங்க பார்வையில இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு இன்னைக்கு எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பதி நாம போறோம். அந்த திருப்பதி போய் தரிசனம் செய்யக்குள்ள செஞ்சுட்டு நாம வந்துட்டோம். 1 வாரம் கழிச்சோ, 2 வாரம் கழிச்சோ அந்த காட்சிகள உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிற்காட்டுனீங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்தே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காட்சிகளுக்கு உண்டு. அப்ப ஒரு காட்சி நம்ம மைண்ட்ல வந்து பார்வையில லோட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்க வாழ்நாள் பூரா அந்த காட்சிகள் அழிக்கப்படாது. அப்ப பெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட பார்வை கோணமானது சரியான இடத்துல இருக்கணும். சரியான வேகத்துல இருக்கணும். கோணத்துல இருக்கணும். அப்பதான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பிழை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி உங்க காட்சிகள் சரியா இருக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறரை மதிப்பில் இருக்கிறது உங்களோட மதிப்பு. இதாங்க சார். ஒரு மனிதனுக்கு சரியான மதிப்பு குடுத்து, ரெஸ்பான்சிபிள் பண்ணி, பொறுப்பேத்து, மதிப்பு குடுத்து, அந்த மதிப்பு தான் உங்க மதிப்ப வந்து தீர்மானிக்குது. அப்ப இங்க என்ன அப்படின்னா, நம்ம பண்றது மக்களை சார்ந்த தொழில். சக மனிதனை சார்ந்து தான் நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போறோம். எந்த துறையா இருந்தாலும் சரி. அப்ப அந்த சக மனிதன ஃபர்ஸ்ட் நாம மதிக்க கத்துக்கணும். சரிங்களா? அப்ப மதிக்கக்குள்ள அது உங்க மதிப்பாக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு. இந்த இடத்துல என்னன்னா, ஸ்டைலா இருப்பாங்க. ஆனா பேச்சுல தடுமாட்டம் வந்துரும். 2வது ரஃப் அண்ட் டஃப்பா பேசுவாங்க. அதான் வந்து உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, வயதானவங்க, மூத்தவங்க, இளையவங்கன்னு நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலயும் பிரிச்சு பார்க்கக் கூடாது. எல்லாரும் சரிசமமே. ஏன்னா சக மனிதர்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழவும் போகிறோம். அப்ப சக மனிதருக்கு நாம என்ன பண்ணணும்? மதிப்பு குடுத்தா மட்டும்தான் நம்ம மதிப்பு நமக்கு கிடைக்கும். உங்க மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு மதிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல அனைத்து இலக்கையும் அடைய முடியும். அப்ப அந்த மதிப்பு எப்படி இன்னைக்கு நாம எடுக்கிறோம்? ஜோ சார் அப்படிங்கிறோம். கார்த்திக் சாருங்கிறோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ரவி சாருங்கிறோம். அதே மாதிரி 9 கீ ஃபவுண்டர்ஸ் சொல்றோம். என்ன காரணம்? அவங்க சக மனிதர்களை
அதான் வந்து வளர்ச்சிப்படுத்தணும், வருமானம் செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு மதிப்பு மிக்க முறைகள்ல அவங்க செயல்படுத்துங்காட்டி தான் இந்த ஒரு கீ சிஸ்டம் ஆனது இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அவங்க ஃபாலோ பண்றதையே நாம ஃபாலோ பண்ணோம். அப்ப என்ன அப்படின்னா, சக மனிதர்களை நீங்க வந்து கண்டிப்பா மதிப்பிலேயே வச்சிருக்கணும். அதுதான் மிக முக்கியம். லீடர்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் லைனரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம கீ ஃபவுண்டர்ஸா இருந்தாலும் சரி, சக மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதும் மதிப்பு குறைவா நாம வந்து செயல்படுத்தக் கூடாது. வார்த்தைகளாவும் இருக்கலாம், செயல்பாட்டினாலும் இருக்கலாம். எப்பவுமே மரியாதை மிக்க மதிப்பா கொடுத்து நம்ம மதிப்பை வந்து உயர்த்திக்கணும். அப்படி மதிப்பு உயர்த்தக்குள்ள என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. இதுதான் சார் மிகப்பெரிய மனிதனோட வாழ்க்கையில ஒரு சேலஞ்ச். ஏன்னா வார்த்தைகள் பேசலாம். ஆனா எத்தனை பேர் அந்த வாழ்க்கைய அந்த பேசக்கூடிய வார்த்தைகள்ல தன்னோட வாழ்க்கை பயணத்தை நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? அந்த வார்த்தை அதான் பொதுவான விஷயம். சொல் செயலா மாறுது. செயல் வாழ்க்கையா மாறுது. சரிங்களா? அப்ப சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டுல இருந்தா வாழ்க்கையா மாறும். அப்ப அந்த வாழ்க்கை வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் சார் நீங்க செய்யணும். அதே மாதிரி என்ன செய்ய போறீங்களோ அதைத்தான் பேசணும். அப்படி நீங்க பேசி வந்தீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை எப்பவுமே வெற்றி பாதைகளா இருக்கும். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களும் மேடு பள்ளங்கள் நிறைஞ்சுதான் இருக்கு. ஒரு பாதை இருந்தாலும் சில இடங்கள்ல குண்டுகள் இருக்கும், சில இடத்துல கல்லுகள் இருக்கும், சில இடத்துல மண்ணுல இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே கண்ணாடி மாதிரி ரோடு இருக்கும். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும். அப்ப நாம பேசக்குள்ள கூட கவனமா பேசணும், உயர்வான வார்த்தைகளை பேசணும். அந்த வார்த்தைகள் பேசும் அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். அதுதான் மிக முக்கியம். சரிங்களா? அப்படி வாழ்ந்து காட்டக்குள்ள நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் மூலம்தான் ஒரு மனிதன் சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுவதற்கான அனைத்து நிலைப்பாடுகளும் உருவாகுது. அப்ப சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கு எப்படி? சரிங்களா? அப்ப இதத்தான் இப்ப நான் முன்கூட்டி சொன்னது. உங்களோட பார்வை சரியா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சரியா இருக்கணும். இது 2ம் சரியா இருந்தா, நீங்க சக்தி வாய்ந்தவரா மாறுறதுக்கு சில 8 விதிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அமைதியாக இருங்கள். சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்தக்குள்ள, இன்னைக்கு ஒரு இடத்துல நாம போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப 2 பேரும் சண்டை கடையாட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போன் எடுத்து காதுல வச்சுக்குவார். அப்ப லீடர் என்ன பண்ணுவாரு? சார் நீங்க பேசிக்கிங்க சார் தூரம் இருந்துச்சு போயிடுவாங்க. அப்ப நம்மளோட துறையே என்ன? அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப அந்த புரிய வைக்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடிய நபர் நீங்க ஃபர்ஸ்ட் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த அமைதி தான் ஒரு மனிதனை கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கும். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கவனம் தான் அவங்களோட அடுத்த நிலை படிய உயர்த்தும். அப்ப அடுத்த நிலைக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியா இருக்க கத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி குறைவாக பேசுங்கள். சரிங்களா? இப்ப நாம ப்ரோக்ராம் போறோம். 5 நிமிஷத்துல பேச வேண்டிய விஷயத்த 4 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? வள 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 வளன்னு. அப்ப 4 மணி நேரம் பேசினா, என்னப்பா இவங்க வந்தாங்க, இப்படி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு வேலை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த இடத்துல உங்களோட பேச்சோட சாராம்சமே ருசி இல்லாத போயிடும். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எனர்ஜி அப்படியே உடம்புல வந்து பாடியில அப்படியே பொங்கணும். அதான் என்ன சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற முடி கூட எந்திரிச்சு நிக்கணும் சார். ஒருத்தர் ஸ்பீச் குடுக்குறாங்க அப்படின்னா, ரத்தம் தெறிக்கணும். முடிகள் கூட எந்திரிச்சு நிக்கணும். நம்ம தலைமுடி கூட சிலுக்கணும். அந்த அளவுக்கு பேச்சு இருக்கணும். அது குறைவா இருக்கணும். வளவளன்னு எதுவுமே பேசக்கூடாது. அதே போல நாம அதிகமா கவனியுங்கள். சரிங்களா? ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு லீடர் வந்து உங்களுக்கு வந்து ஜோஸ் சாரா ஆகட்டும், RRI சாரா ஆகட்டும், கார்த்தி சாரா ஆகட்டும், அதே மாதிரி சீனிவாசன் சாரா இருக்கட்டும், அடுத்து விஸ்வா சாரா இருக்கட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட
அட்வொகேட் சாரா இருக்கட்டும், அடுத்தது அதாவது வந்து 9 ஃபவுண்டர்ஸ் நமக்கு வந்து சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லியுமே. அப்ப எந்த வேலை கிடந்தாலும் சரி, அந்த 45 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம், அந்த 45 நிமிஷம் அதிகமா கவனிச்சீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து அவங்க என்ன வளர்ச்சி அடைகிறாங்களோ அதை விட 1000 மடங்கு நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த கவனிப்புங்கிறது மிக முக்கியம். அந்த கவனிப்பு மூலம் தான் கவனமான வாழ்க்கை வாழ முடியும், பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இந்த இடத்துல கவனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அப்ப கவனமா இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? மற்றவர்களுடைய மரியாதையாக இருக்கணும். மற்றவங்களோட அதாவது வந்து சக மனிதனோட மரியாதையா இருக்கணும். சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், இளையவரா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாதவங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் எப்பவுமே மரியாதை மிக்க நபர்களா நாமளும் இருக்கணும். அவங்களுக்கு மரியாதையாவும் இருக்க நாம கத்துக்கணும். சரிங்களா? அப்ப மரியாதையா இருக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக நகருங்கள். சரிங்களா? அப்ப எல்லா விஷயம் கத்துக்கிட்டோம். அப்ப அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நெகத்தணும்ல. இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல வரோம் கிஷான்ல. அப்ப அந்த கிஷான் ப்ராஜெக்ட்ல வரக்குள்ள எல்லா விஷயம் கத்துக்கிட்டோம். அந்த கத்துக்கிட்ட விஷயம் மக்கள் மத்தியில் நகர்த்துறோமா அப்படின்னு பார்த்தா 10% நகர்த்துறாங்க. எப்படி? சார் எங்க லீடர் வல்லவருங்க. அவர் பேசி கொடுத்துருவாருங்க. அவரு என்ட்ரி போட்டுருவாருங்க. அவர் பேசினா ஒரு 10 பேரு அடுத்த நிமிஷம் என்ட்ரி போடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லீடர் தான் நீங்க வந்து நகர வைக்கிறீங்களா வரையா அமைதியா? நீங்க யாரும் நகர்றது இல்ல. அப்ப அமைதியா உங்க பிசினஸ்ல நகரத்துக்கு உண்டான வழிபாதைகளை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கத்துக்கிட்டு அடுத்தபடி நகரணும். சரிங்களா? அப்ப அடுத்தபடி நகரக்குள்ள எப்படி இருக்குன்னா கண் தொடர்பு கொள்ளணும். நீங்க ஒருத்தர்கிட்ட நகர்ந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிரசன்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட், அதான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ, உங்களோட கண்ணை நேரடியா அவங்க கண்ணை பார்த்து பேசணும். அதெல்லாம் விட்டுவிட்டு அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படியே பாக்குறது. சார் நான் நல்லா இருக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாமே ஒரு நோட்டம் விடுறது. அப்ப அந்த இடத்துலயே உங்க மேல இருக்கிற மதிப்பு குறைஞ்சு போயிடும். எந்த வேலைக்காக போனோம் அந்த வேலையை சிறப்பா செய்யணும், ஐ கான்டாக்டோட செய்யணும். அப்ப அந்த ஐ கான்டாக்டோட செய்யக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலும் அமைதியான முறையிலும், குறைவான பேச்சிலும், அதிக கவனங்களுடனும், மற்றொரு மரியாதை நிமித்தமுடனும் நீங்க பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடைசி ஒரு 10 நிமிஷங்க அவங்க உங்களைத்தான் கவனிப்பாங்க, உங்களோட செயல்பாட்டை தான் கவனிப்பாங்க, உங்க சொல்லையும் கவனிப்பாங்க. அப்ப அந்த சொல்லும் செயலும் நேர்கோட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை நீங்க பிரசன்ட் பண்ணக்கூடிய எதிராளிகள் உங்களை வந்து நோட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க நோட் பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் விசிட் இஸ் பெஸ்ட் விசிட். விசிட்லயே நீங்க அவங்க உள்ளத்துல இடம் பிடிக்கணும் சார். அப்ப அவங்க உள்ளத்துல இடம் பிடிச்சீங்கன்னா அவங்க ஆயுள் காலம் வரையில உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப உள்ளத்துல இடம் பிடிக்கணும் என்ன பண்ணும்? அவங்களோட சிந்தனைகளும் பார்வையிலும் சிகராம ஐ கான்டாக்ட், நேரடி தொடர்புல அவங்க கண்ணை பார்த்து நீங்க பேசணும். பேசக்கூடிய விஷயங்களை மரியாதையான வார்த்தைகளும் உயர்வான வார்த்தைகளும் வச்சு நீங்க பேசணும். அப்படி பேசுனீங்க என்ன அப்படின்னா அந்த பேசக்கூடியத கூட நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கணும். இதுதான் மிக முக்கியம். சரிங்களா? நாம எதுக்காக வந்தோம், என்ன விஷயத்த பேச போறோம், அப்படி பேசக்குள்ள அந்த நேரத்தோட அளவுகள் என்ன? அப்ப இப்ப நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். நாம பண்றது டாக்கிங் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஒரு நபர்கிட்ட போனா அதிகபட்சம் 45 நிமிஷம் தான் நீங்க வந்து டைம் எடுத்துக்கணும். அந்த 45 நிமிஷத்துல என்ன பண்ணணும்? அவங்களோட தகவல்கள் என்னன்னு சேகரிக்கணும். நம்மளோட தகவல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அடுத்த ஒரு 40 நிமிஷம் டு 45 நிமிஷத்துல என்ட்ரி க்ளோஸ் பண்ணணும். அப்ப நேரத்தை நிர்வாகி கத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு மணின்னு சொல்றாங்க. நாமெல்லாம் அதெல்லாம் விட்டுப்புட்டு போய்
சொந்த கதை கதை எல்லாம் பேசிட்டு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு கடைசியா ஒரு 5 நிமிஷம் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பேசின சொந்த கதை கதை மைண்ட்ல இருக்கும். உங்களோட பிசினஸோட தாட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப ஒரு நபருக்கு நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நேரத்தை கையாளணும், நிர்வாகிக்கணும். அப்ப நேரத்தை நிர்வாகிக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா சக்சஸ் வரும், பாசிட்டிவான ரிசல்ட் வரும். ஏன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் ஒரு மனிதனை பாசிட்டிவ் தன்மையில வச்சிருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அப்ப நேரத்தை கரெக்டா நீங்க கையாளணும். அப்ப நேரத்தை கையாளுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம நேரத்தை நிர்வாகிக்க கத்துக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நாம சரியா இருக்கிறோமா, நாம கரெக்டா நேரத்தை நிர்வகிக்கிறோமா? இப்ப எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலை பொழுது தோன்றுச்சு, காலையில எந்திரிச்ச உடனே 4 to 5 வாக்கிங், 5 to 6 குளியல், 6 to 7:30 நம்ம கீ சிஸ்டம் ப்ரோக்ராம், 7:30 to 8:30 நம்ம குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை, 9 to 10 இன்னைக்கு என்ன பண்ணலாம், 10 to 12 நாம என்ன பிசினஸ் பண்றோம் அதுக்குன்னா நேரத்தை தீர்மானிக்கணும். அப்ப இப்படி நேரத்தை நிர்வகிச்சீங்க அப்படின்னா நேரம் எப்பவுமே உங்களுக்கு வந்து நன்மையே பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப எல்லா நேரம் நல்ல நேரம் தான். அந்த நேரத்தை பக்கவா நிர்வகிக்க கத்துக்குங்க. நீங்க கத்துக்கிட்டு சில நபர்களுக்கு கத்து கொடுங்க. மிக முக்கியமான விஷயம், கத்துக்கிற விஷயத்த கத்து கொடுங்க. அப்ப நேரத்தை நிர்வகிக்க நீங்க பழகுனீங்கன்னா உங்களை பார்த்து உங்க டீம் செயல்படும். அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம மீட்டிங் தானே 7 மணி 6:30 ஆரம்பிக்கிறாங்களா, நான் முடிகிறப்ப போனா போதும்பா, ஒரு 8 மணிக்கு இப்ப முடியுதா, ஒரு 7:45 போனா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க டீமும் அதை தான் செய்யும். அப்ப பஞ்சுவாலிட்டி இஸ் பெஸ்ட், லைஃபை கொடுக்கும். அப்ப அந்த நேர நிர்வகிக்கூடியதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கத்தோட நேரத்தை நிர்வகிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடையறதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமா இருக்கும். அடுத்தது, நீங்க ஒரு விஷயத்த பேசும்போது யோசிங்க. ஏன்னா பேசும் முன் நீங்க 1000 முறை யோசிக்கலாம். பேசி முற்படு நீங்க யோசிச்சீங்கன்னா அது எந்த பயனும் இல்லை. ஒரு செயலை செய்யறீங்கன்னா 1000 முறை யோசிக்கலாம், அந்த செயலை செய்யலாம். ஆனா அந்த செயல்பாட்டை சொல்லிவிட்டு செஞ்சு விட்டு யோசிச்சீங்கன்னா யாருக்கும் எந்த பலனையும் கொடுக்காது. சரிங்களா? அப்ப ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா 1000 முறை யோசிக்கலாம். ஆனா செய்யறதுக்கு முன்னால, பேசுவதற்கு முன்னால நீங்க வந்து யோசிக்கணும். அப்ப ஒரு தடவை யோசிச்சீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க கூடாதுங்க சார். அந்த யோசனையை மட்டும்தான் நீங்க முன்வைக்கணும். அப்ப யோசனைகள் வைக்கக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இருக்க கத்துக்குங்க, குறைவாக பேச கத்துக்குங்க, அமைதியாக கவனிக்க கத்துக்குங்க, மற்றவரிடம் மரியாதைத்துவமா இருக்க கத்துக்குங்க, அமைதியான நகர்வை ஏற்படுத்துங்க, கண் தொடர்புகளோட உங்க வாழ்க்கையில அனைத்தையும் பாருங்க, நேரத்தை சிறப்பாக நிர்வகிங்க, பேசும் முன் யோசிங்க. இந்த விஷயத்தான் உங்க வாழ்க்கையில இந்த 8 விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனா மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இங்க உள்ளது. அப்படி சக்தி வாய்ந்த மனிதனா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரதிபலிக்கும் தெரியுங்களா? அதைத்தான் பார்க்க போறோம். இன்டென்ஷன். சரிங்களா? உங்களோட எண்ணங்கள் வலிமை அடையும். சரிங்களா? இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்னா இன்டென்ஷன் என்ன ஆகும்னா எண்ணங்கள் வலிமை அடையும். அப்ப எண்ணங்கள் வலிமை அடைஞ்சா என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? பர்பஸ். சரிங்களா? நீங்க இத்தனை விஷயம் சக்தி வாய்ந்தவனா இருக்கீங்க. அந்த சக்தி வாய்ந்தவனா இருக்கிறதுக்கு என்ன நோக்கம்? அப்ப உங்களோட எண்ணத்தோட நோக்கம் என்ன? அந்த நோக்கம் படிக்கட்டா வளர்ந்து போகுதா இல்ல விழுந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எண்ணத்தை தீர்மானிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதனோட எண்ணங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே
காட்சியாகவும் செயல்படாவும் பொருளாகவும் இந்த உலகத்துல வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்மளோட கிஷான் ஃபவுண்டர் சிஓ சதீஷ் சர்மா சார் அவர்கள் ஒரு எண்ணத்தை வச்சார். மக்களை அதிக சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைச்சார். அதோட விளைவு என்னாச்சு? இங்க பர்பஸ், நோக்கம். 4 ரூபாயில் இருந்த காயின் இன்னைக்கு 77 ரூபாய் ஆயிருக்கு. அப்ப அவரு வச்ச ஒரு எண்ணம், அந்த எண்ணம் நம்மளோட கீ ஃபவுண்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. அப்ப கீ ஃபவுண்டர்ஸ் கனெக்ட் ஆன உடனே அவங்ககிட்ட இருந்து சீனியர் கீ டைரக்டருக்கு கனெக்ட் ஆகுது. சீனியர் கீ டைரக்டர் இருந்து டைரக்டருக்கு கனெக்ட் ஆகுது. டைரக்டர் இருந்து நம்மளோட லீடருக்கு கனெக்ட் ஆகுது. லீடர்கிட்ட இருந்து சக மனிதனுக்கு கனெக்ட் ஆகுது. அதோட எண்ணத்தோட இன்டென்ஷன் என்ன? மார்க்கெட்ல அதிக லாபத்தை கொடுக்கணும், அதிக வருமானத்தை மக்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் சம்பாதிக்க வைக்கணுங்கிற எண்ணம், பர்பஸ் நிறைவேறுது. இன்னைக்கு ஆச்சா இல்லையா? அதே தான் சார் உங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். நீங்க சக்தி வாய்ந்த மனிதனா இருக்கணும் அப்படின்னா எண்ணத்தோட பர்பஸ் என்னன்னு நீங்க முதல் உணரணும் சார். ஏன்னா எண்ணில் மாற்றம் என்னால் மாற்றம். அப்ப உன்னில் மாற்றம் உன்னால் மாற்றம் சார். அப்ப உங்களுக்கு எண்ணத்தோட பர்பஸ் என்ன, குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். அப்ப அந்த விஷயத்தை செயல்படுறதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, இன்டென்ஷன் இஸ் ஆக்ஷன், ஆக்ஷன் இஸ் மேஜிக். சரிங்களா? அப்ப நம்ம ஜோஸ் சார் சொல்லுவார், ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த காயின் மேஜிக் பண்ண போகுது, நீங்க இந்த காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன் இன் ஆக்ஷனே மேஜிக்ங்கிற வார்த்தை அற்புதம், உங்களை அறியாத ஒரு அற்புதம். இன்னைக்கு ஒருத்தர் வருவார், யதார்த்தமா பேசுவோம், ஆனா யதார்த்தமான பேச்சு அங்க நல்ல ரிசல்ட்டை உருவாக்கும். அதுதான் சார் எண்ணத்தோட மேஜிக். சரிங்களா? அப்ப அந்த மேஜிக்ல என்ன நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் சார். இன்னைக்கு எல்லாத்தோட எண்ணமும் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மேஜிக்கு கிஷான் ப்ரோ கிடைச்சிருக்குங்க சார். சரிங்களா? எல்லாத்தோட எண்ணங்களும் சில அற்புதங்களா மாறி நமக்கு ஒரு மேஜிக்கா கிஷான் ப்ரோ காயின் கிடைச்சிருக்கு. அந்த கிஷான் ப்ரோ காயின்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? கண்டிப்பா இல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு கீ சிஸ்டத்துல 1000 பேர் வந்திருப்பாங்க. அப்ப தனக்கு தனக்கு தனக்குன்னு தான் நினைக்கிறாங்களா வழியா, பிறருக்குன்னு யாருமே நினைக்கல. தான் 5 லட்சம் போடணும், 21% எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களா வழியா, தன்னை சார்ந்தவங்க பண்றது இல்ல. அப்ப இந்த இடத்துல என்னோட நோக்கம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்க. 10 கோடி மக்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு கிஷான் ப்ரோ காயின்னாச்சும் நாம பிரசன்ட் பண்ணிருக்கணும். இதுதான் என்னோட தாட்ஸ், என்னோட நோக்கம். சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இது டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நீங்க வேர்ல்டு ஃபுல்லா கனெக்ட் பண்ணலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சத்தை நாம பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய மேஜிக்ங்க. இந்த உலகத்துல நம்மளை சார்ந்தவங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா கிஷான் ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் டீம் தான் வளரும், ப்ராஜெக்டை செயல்படுத்துறவங்க வளரவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. ஒரு மளிகை கடை இருக்குதுன்னா அந்த மளிகை கடையில பொருள் வாங்குறவங்க நிறைவு அடைவாங்க. ஆனா அந்த மளிகை கடைக்காரர் தான் லாபம் அடைவார். அப்ப நிறைவு வேணுமா லாபம் வேணுமா? அப்ப லாபம் வேணும், நிறைவு வேணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் பாத்தீங்கன்னா லாபம் ஒரு பக்கம், நிறைவு ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கம். சரிங்களா? ஆனா கிஷான் ப்ரோல என்னன்னா லாபமும் இருக்கு, மன நிறைவு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. வேற எந்த துறையிலும் இல்ல சார். எப்படி அப்படின்னா, நான் லீடோட பயணிச்சா லீடோட பர்சன்டேஜ் எனக்கு வருது. என்னோட டவுன்லைனோட நான் பயணிச்சேன்னா அவங்களோட பர்சன்டேஜ் வருது. ரெண்டாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தனா அதுக்குன்னு பர்சன்டேஜ் வருது. அப்ப எல்லா விஷயம் கலந்து நமக்கு வருது. அதே இன்னைக்கு சென்னை சில்க்ஸ் இருக்கு. ஒரு 4 பேர்த்த போய் நாம இந்த கடையில் துணி நல்லா இருக்குப்பான்னு சொல்றோம். அப்ப அங்க போனா அங்க பயனாளிகள் பாத்தீங்கன்னா துணியில மனநிறைவு அடைவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய லாபத்தை யார் அடைவா? சென்னை சில்க்ஸ் நிறுவனம் தான் அடையும். ஆனா இங்க கிஷான் ப்ராஜெக்ட்ல மனநிறைவும் அந்த வாடிக்கையாளர் உள்ள ஜாயின் பண்ண ப்ராஜெக்ட்ல இணையக்கூடிய நபர்கள் அடைவாங்க. அதே மாதிரி லாபத்தையும் அடைவாங்க. அப்ப லாபம், தன்னிறைவு, மகிழ்ச்சி
ஒரு இடத்துல இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு கிசான் ப்ராஜெக்டில் தான். ஏன்னா எந்த தொழில் பண்ணினாலும் போட்டி வரும். ஆனா இந்த கிசான் ப்ராஜெக்ட்ல 1000 பேர்த்த பார்த்தாலும் 1000 பேர்த்துக்கும் சம் பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது, வளர்ச்சி கிடைக்குது. இங்க போட்டி இருந்தாலும் அந்த போட்டியும் லாப இலக்கை அடையுது. ஆனா வேற எந்த தொழில போனாலும் போட்டி இருந்துச்சுன்னா அந்த போட்டியானது ஒரு சிலருக்கு லாபமா மாறும், ஒரு சிலருக்கு நட்டமா மாறும். அப்ப இந்த இடத்த உற்று நோக்கி கவனியுங்கள். நீங்க எந்த தொழில் பண்ணினாலும் அது ஒருத்தருக்கு லாபம், இன்னொருத்தருக்கு நட்டம். ஆனா இந்த கிசான் ப்ரோ ப்ராஜெக்ட்ல எத்தனை பேர்த்தோட எத்தனை போட்டி வந்தாலும் எல்லாருக்கும் சரியான லாபம். அந்த லாபமானது தன்னோட செயல்பாட்டை கொண்டு அமைக்கப்படுது. ஒருத்தர் 12% இருப்பாங்க, ஒருத்தர் 15% இருப்பாங்க, ஒருத்தர் 18% இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 21% இருப்பாங்க, இன்னொருத்தர் டீம் பர்சன்டேஜ்ல இருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தன்னோட தகுதிக்கு தகுந்தவாறு போட்டிகள் வச்சு எல்லாத்துக்கும் ஈக்குவலா லாபத்தை மனநிறைவோட நமக்கு கிடைக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்றேன், எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. கூட ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ இல்ல 1 ஹவரோ இந்த கிசான் ப்ராஜெக்டுக்காக ஒதுக்குங்க. இன்னைக்கு நீங்க 10,000 ரூபாய் இன்னைக்கு மாத வருமானம், 1 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஒரு 1 லட்சம் கிடைச்சா மனநிறைவு தானே. அப்ப அந்த ஒரு வாய்ப்பு கிசான் ப்ராஜெக்ட்ல இருக்கு. அப்ப அந்த கிசான் ப்ராஜெக்ட கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியூ லைவ் டேட்டா. சரிங்களா? டோக்கனாமிக்ஸ். ஏன்னா ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளை மார்க்கெட் பண்றீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்னன்னு தெரியணும், அதோட எக்ஸ்பைரி என்னன்னு தெரியணும். சரிங்களா? அப்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்மளோட ப்ராடக்ட் என்ன? கிஷான் ப்ரோ. அந்த கிஷான் ப்ரோவோட டோட்டல் சப்ளை, சர்க்குலேஷன் சப்ளை எவ்வளவு? 6,30,000 தான். சரிங்களா? அப்ப இதுல ஒரு மெக்கானிசம் இயங்குது, ஒரு சிஸ்டம் இயங்குது. என்ன சிஸ்டம்? ஏன்னா எந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலும் அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் தான் எனேபிள் பண்ணி அந்த ஃபார்முலாவை சக்சஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப இந்த கிஷான் ப்ரோவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம்? ஆட்டோ பைக் சிஸ்டம், பர்னிங் மெக்கானிசம். டோட்டல் சப்ளை 6,30,000 தான். அப்ப 6 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா காயின் மார்க்கெட்ல ₹1 ஏறிடும், விலை ஏறிடும். அப்ப இத வந்து தெளிவா நாம தெரிஞ்சுக்கணும். இந்த காயினோட முழு தகவல் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதோட சிஸ்டத்தோட பேட்டர்ன் என்ன, இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டெக்னாலஜி தான் உங்களை வந்து டெவலப் பண்ண போகுது. அப்ப இந்த கிஷான் ப்ரோ டெக்னாலஜில டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஷான் ப்ரோ 6,30,000 காயின், அது பிஎஸ் ஸ்கேன் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்குது. ஆல் டிரான்சாக்ஷனுக்கு 1% பேர்னிங். அப்ப இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டெக்னாலஜி எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர், அதாவது வந்து விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாயிகளை பிளாக் செயின்ல டெக்னாலஜி கனெக்ட் பண்றதுக்காகவும் இந்த கிஷான் ப்ரோ கொண்டிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் எல்லாமே கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தன்னிறைவான ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக இந்த ப்ராஜெக்டை வடிவமைச்சிருக்காங்க. அது யாருக்கு வடிவமைச்சிருக்காங்களோ இல்லையோ எனக்கு வடிவமைச்சிருக்காங்க சார். நான் இதை வந்து பாத்தீங்கன்னா மனநிறைவோட இன்னைக்கு சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். 21% இதை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க அச்சீவ் பண்ணீங்களா அப்படிங்கிற விஷயம், உங்களை சார்ந்தவங்களை அச்சீவ் பண்ண வச்சீங்களாங்கிற விஷயம் தான் நீங்க முழுமையா இதுல கொள்ளணும். அப்ப இந்த சிஸ்டத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்ன பண்ணணும்? ரியல் டைம் மார்க்கெட். சரிங்களா? இது நேத்துத்தோட டேட்டா சார். நான் அதான் வந்து நான் 7 ரூபாய் டு 9 ரூபாயில நான் வந்து காயின் பை எனக்கு வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுங்க சார். 9 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நேத்து வரையில 74, இன்னைக்கு வந்து 77. அப்ப இந்த இடத்த நீங்க உர்த்து அமைதியை கவனிக்கணும். அப்ப உர்த்து அமைதியை கவனிக்குள்ள சில விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் சார். அப்ப அந்த விஷயங்கள் மாறக்குள்ள நாம செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த காயினோட டெப்த் என்னன்னு தெரியணும். 2வது இந்த காயின் மக்கள் மத்தியில வாண்டட் என்ன, தேவைகள் என்ன, அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம்,
அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சாதான் உங்களை சார்ந்தவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் சார். அப்ப இந்த காயினோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் சார் தீர்மானிக்கிறோம். ஏன்னா இந்த காயின் வளர்ச்சி அடைகிறது நம்ம கையில தான் சார் இருக்கு, நம்மளை சார்ந்த மக்கள் கையில தான் இருக்கு. அப்ப என்னோட இலக்கு இந்த காயின்ல வந்து அடுத்த கட்ட ரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு ஒரு $3/4 வந்திருக்கு. அந்த $3/4 வரதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி நீங்க பார்க்கணும் சார். அப்ப 100% லிக்விடிட்டி லாக், அதே போல 100% டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம், சரிங்களா? அதே போல இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இலக்கு நீங்க தான் நிர்ணயிக்கணும் சார். ஏன்னா இங்க நம்ம ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வித்ட்ரா ஹவுஸ், அதாவது வந்து உங்க பேமெண்ட 1 ஹவருக்கு $100 இருந்து 10 லட்சம் வரை வித்ட்ரா பண்ணலாம் சார். அந்த ஒரு வாய்ப்பு இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 1 ஹவருக்கு 10,000 வித்ட்ரா பண்ண போறீங்களா, 1 லட்சம் வித்ட்ரா பண்ண போறீங்களா, இல்ல பர் டே 1 லட்சம் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது அந்த இலக்கை நிர்ணயிக்கிறது நீங்க தாங்க சார். அப்ப உங்களுக்கு என்ன தேவை, உங்க கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி பழகுங்க சார். ஏன்னா மார்க்கெட் கொடுக்க தயாரா இருக்கு. இந்த ரிச் கிரவுடு, கிசான் ப்ராஜெக்ட், கீ சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. நீங்க எடுக்க தயாரா? எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கறேங்க சார். கீ சிஸ்டமா இருக்கட்டும், ரிச் கிரவுடா இருக்கட்டும், கிசான் ப்ராஜெக்ட் ப்ரோ ப்ராஜெக்டா இருக்கும், கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க எடுக்க தயாரா இருக்கீங்களா? அப்ப எவ்வளவுனா எடுக்கலாம்? அப்ப இந்த ஆண்டு இந்த இயர் எண்டிங்குள்ள நான் இந்த கிசான் ப்ராஜெக்ட்ல இத்துட்ரூபா விளையாட்டுறதுக்காக என்னோட உழைப்ப 100% முழு அர்ப்பணிப்போட நான் போடுவேன்னு சொல்லி, ஏன்னா தனி மனிதரால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது, சக மனிதர்கள் எல்லாம் செய்ய முடியும். தனி மனிதனோட செயல்பாடு, ஒரு தனி மனிதன் 100% செயல்படுறாங்கன்னா 1000 பேர் வந்தாங்கன்னா அது 10 லட்சம் % ஆகும். லட்சம் பேர் வந்தாங்கன்னா கோடி % ஆகும். கோடி பேர் வந்தாங்கன்னா மில்லியன் % ஆகும், பல மில்லியன் ஆகும். அப்ப நீங்க தான் சார் தீர்மானிக்கணும். உங்க குடும்பத்துக்கு, உங்க கமிட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அந்த இலக்கை நீங்க தான் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானித்த இலக்கை கொடுக்கறதுக்கு நம்ம கிசான் ப்ராஜெக்ட் டெக்னாலஜி சரியான பாதையில இயங்கிட்டு இருக்குது. எடுக்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. அப்ப எடுக்க தயாரா இருக்கணும் அப்படின்னா மூளையை கழட்டி வச்சுட்டு வேலையை பாருங்க. என்ன வேலை? என்னோட செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்குங்க. அடுத்தது டீமுக்கு செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைங்க. உங்களை சார்ந்த நண்பர்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, கல்லூரி நண்பர்கள், போக்கு நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பை மனநிறைவோட கொடுங்க. அப்ப மனநிறைவோட கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், என்னோட என்ன நோக்கம் இந்த ஒரு ஆண்டுகள்ல, சரிங்களா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மாசம் ஆச்சு. 9, 10, 11, 12 இன்னும் 4 மாதத்துல குறைஞ்சபட்சம் 120 நாள்ல என்னோட இலக்கு இந்த கிஷான் ப்ரோ $100 நெருங்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். என்னோட எண்ணத்தை நான் விதைக்கிறேன் சார். என்னோட எண்ணம் இன்னும் 120 நாளுக்குள்ள குறைஞ்சபட்சம் $100 100% செயல்பட்டா, அதே 50% செயல்பட்டுச்சுன்னா $50 சார். அதே 10% செயல்பட்டுச்சுன்னா $10 சார். அப்ப எண்ணத்தோட வீரியமானது எத்தனை சதவீதம் செயல்படுது அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் சார் இருக்கு. நாம செயல்படுத்தினா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 2000 லீடர்ஸ் இருக்காங்க. அந்த 2000 லீடர்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதிகலாம் வேண்டாம், பர் டே 1 lakh 2000 பேர் கொண்டு வந்தாங்கன்னா, அல்லது ஒரு மாசம் மந்த் $1000 கொண்டு வந்தாங்கன்னா, 2000 பேரு $1000 கொண்டு வந்தா 4 மாசத்துல கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஆனது கிஷான் ப்ரோவோட பிரைஸ் ஆனது $100 நெருங்குன்னு நான் எண்ணத்துல விதைக்கிறேன் சார். ஏன்னா இந்த உலகத்துல, இந்த பூமியில பிரபஞ்சம் உன்னை விதைச்சிட்டீங்கன்னா கொடுத்தே தீரும் சார். இன்னைக்கு பூமியில விதைச்சீங்கன்னா இயற்கை தண்ணி விடும், சரிங்களா? இப்ப மலை பிரதேசங்களை பாருங்க. இப்ப நான் இயற்கை காட்சிகள் காட்டினேன். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இயற்கை காட்சிகள் தான் காட்டினேன். அந்த இயற்கை காட்சி யாருன்னு சார் வளர்த்துனா? ஒரு மனிதன் விதை தூறுனா, இயற்கை மழை கொடுத்துச்சு, மண் தன்னோட வேலையை செஞ்சுச்சு. இயற்கை காட்சிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே போலதான் சார், நீங்க இந்த இடத்துல $100ங்கிற ஒரு இலக்கை விதைச்சீங்க அப்படின்னா
120 டேஸ்ல வரும்னு விதைச்சிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் நம்ம கம்யூனிட்டி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 பேர், 22,000 டு 25,000 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இதுல இன்வெஸ்டர் 1,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த விதைச்சிங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் விதைச்சிங்கன்னா கண்டிப்பா $100 போகும் சார். அப்படி $100 போச்சுன்னா என்னோட சொத்து மதிப்பு, கிசானோட டிஜிட்டல் அசெட் குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய் இருக்கும் சார். அப்ப எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ப்ராஜெக்ட்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற எண்ணம் நான் விதைக்கிறேங்க சார் இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும், உங்க குடும்பத்துக்கு விதைங்க சார். இந்த ப்ராஜெக்ட் என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை கட்டும், என்னோட கமிட்மெண்ட்டை நிறைவேற்றும், நல்ல எஜுகேஷனை எங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும், என்னோட குழந்தைங்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துக்கு இந்த எண்ணெய் அதைகளை விதைங்க. ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா எல்லா வளர்ச்சியும் பெறும். அப்ப உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இலக்கு. இன்னைக்கு ஒரு காலேஜ்ல ஒரு பிஇ சீட் வாங்கினா கூட நீங்க 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, சரிங்களா? அது மெடிக்கல் சீட் வாங்கினா இன்னைக்கு அதாவது 50 லட்சம் டு 1 கோடி. அப்ப அந்த இலக்கு எங்க கிடைக்குது? இந்த கிசான் ப்ராஜெக்ட்ல கிடைக்குதுங்க சார். அப்ப அந்த கிசான் ப்ராஜெக்டை நீங்க எந்த அளவுக்கு டெப்தா நீங்க உற்று நோக்கி அமைதியா கவனிச்சு ரிசல்ட் ஆக்கி, இயற்கை எப்படி பிரபஞ்சத்து சப்போர்ட்டோட இன்னைக்கு இயற்கைகள் மரங்கள்லாம் வளர்ந்துருக்கோ அதே மாதிரி உங்களோட என்ன விதைகள் பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும், விதைய விதைக்கி வைக்கும், காய் காக்கிறது கனி கொடுக்கறது எல்லாம் இறைவனோட வேலை. அதை தண்ணி ஊத்தி உரம் கொடுத்து தேக்கப்படுத்துறது நம்மளோட வேலை. அப்ப இந்த கிசான் ப்ராஜெக்ட்ல டே பை கத்துக்குங்க, கத்து கொடுங்க. நீங்க ஒரு சக்தி வாய்ந்த மனிதரா இந்த சமூகத்துல உங்களை வெளிப்படுத்திக்கங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி உங்க கையில தான். சக்தி வாய்ந்த மனிதனா நீங்க மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? பதவி இருக்கணும், பட்டம் இருக்கணும், கூட துட்டு இருக்கணும். இது 3 இருந்தா தான் சக்தி வாய்ந்த மனிதனா நீங்க பாக்குறாங்க. கூட நாலேஜ் இருக்கணும். அப்ப பெஸ்ட் நாலேஜ், அடுத்தது உங்களோட சக்தி வாய்ந்த மனிதனா மாத்திரம் இந்த 4 வேணும். பதவி, பட்டம், கல்வி, நாலேஜ், கரன்சி, பணம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த எண்டுல நான் சொல்ற ஒரு டிப்ஸை நீங்க பாருங்க. உங்ககிட்ட 10,000 இருந்தாலும் சரி, 5,000 இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து புது நோட்டா வாங்குங்க. அந்த புது நோட்டை வாங்கி அந்த இடத்துல அப்படியே அந்த பணத்தை அப்படியே சுவாசம் செய்யுங்க. சுவாசம் செஞ்சு அந்த சுவாசம் உங்க வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சு அந்த புது நோட்டை $100 $1,000 இல்ல $2,500 அந்த புது நோட்ல நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு டாலர் வாங்கி காட்சிப்படுத்துங்க. அந்த புது நோட்டு இன்னைக்கு நான் 2,50,000 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இது நாளைக்கு 2 கோடி ரூபாய் இந்த வருஷத்துல மாறணும்னு சொல்லிட்டு இந்த கிசான் ப்ராஜெக்ட்ல நீங்க எல்லாருமே சைன் பண்ணுங்க. நான் அப்படிதான் சார் பண்ணேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் முத ஆரம்பிக்கிறேன்னா என்னோட குலதெய்வத்துக்கு போயிட்டு பொது கடவுள் ஏதோ ஒரு கடவுளை வணங்கிட்டு நெட்டா போய் எங்கிட்ட இருக்கிற கேஷை பேங்க்ல போய் நியூ கரன்சியா வாங்கி அதை காட்சிப்படுத்திட்டு அதோட மனத்தை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டெபாசிட் பண்ணுவேன். இது என்னோட ஃபார்முலா. 20 ஆண்டுகளா நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப பணத்தை நீங்க மதிக்க கத்துக்கிட்டா தான் பணம் உங்க மதிப்பை உயர்த்தும். அப்ப அந்த மதிப்பை உயர்த்ததுக்கு இந்த கிசான் ப்ராஜெக்ட், இந்த கிசான் காயின் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட் மூலம் உங்களோட குடும்பத்தோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். அப்படி வேற லெவல்ல இருக்கக்குள்ள உங்களோட நடையானது கம்பீரமா இருக்கும், சரிங்களா? ராஜ நடையா இருக்கும். அந்த ராஜ நடைய பார்த்தாவே ஆள் பாதி ஆடை பாதை, சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட டீமுக்கு, சார் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணையுங்க, ஒரு ஷர்ட் வாங்க, 30 நாளைக்கு 30 ஷர்ட் போடுங்க. அப்ப இன்னைக்கு இந்த நாள் இந்த ஷர்ட்டை போட்டோன்னா அடுத்த 30 நாள் கழிச்சு தான் இன்னொரு ஷர்ட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட்டை ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல ஆள் பாதி ஆடை பாதி தான். அப்ப அந்த எண்ணெய் அலைகள்ல தன்னோட தோற்றமும் தன்னோட செயல்பாடும் தன்னோட சொல்லும் நேர்கோட்டுல இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த உலகம் கவனிச்சிட்டு இருக்கு. ஏன்னா
உங்களோட பேச்ச மக்கள் கவனிக்கிறது இல்ல, உங்களோட செயலை தான் கவனிக்கிறாங்க. அப்ப செயல்ல ஒரு செல்வந்தரா மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 4 மாசத்துல மக்கள்கிட்ட காட்டுங்க, அல்லது 1 வருஷத்துல காட்டுங்க, அல்லது 2 வருஷத்துல காட்டுங்க. அதிகபட்சம் ஒரு குறைவான டைம் எடுத்துக்கிட்டு நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளோட அந்த கிசான் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு இன்னைக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த கீ சிஸ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. சரிங்களா? அப்ப நான் இங்க என்ன இன்னைக்கு கொடுத்திருக்கிறேன்னா, உங்களோட எண்ண அலைகளை மாத்துங்க. ஒன் ஐடியா கேன் பி சேஞ்ச் யுவர் லைஃப். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பிரசன்டேஷன் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த 4 மாசத்துலயோ, அடுத்த 1 இயர்லயோ, அடுத்து 2 இயர்ஸ்க்குள்ளயோ கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 10 crores இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை வேண்டி என்னோட உரையை முடிக்கிறேன். வாய்ப்புகளுக்கு நன்றி. ஓவர் டு குமரன் சார். தேங்க்யூ. குமரன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைனல் ஒரு டச் பேசணும் சார். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா? லவண்யா மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். தென் ஜோஸ் சார் எதனா பேசுவார் க்ளோசிங்ல. தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் டு ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ. சென்னையிலேருந்து நான் பேசின்னு இருக்கிறேன், சீனியர் கீ டைரக்டர். நிஜமாவே இன்னைக்கு செக்ஷன் நந்தகுமார் சார் ரொம்ப 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 அருமையாக நம்மளுடைய என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிசான் ப்ரோவை பற்றி அழகாக தெளிவாக சொன்னாங்க. அதே சமயத்தில் குமரன் சாரும் அழகாக அவரை வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கிசான் ப்ரோவை பயன்படுத்தி நம்ம மென்மேலும் நமக்கு எவ்வளோ இன்கம் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி நாம் இதில் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது நம்ம லீடர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிஜமாவே எல்லாருக்குமே இந்த தருணத்தில் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸை யாரும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு களம் தான் இது. பயிற்சி எடுத்துக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நந்தகுமார் சார் அழகாக தெளிவாக சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய அப்ரோச்சில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கிரேட். குட் மார்னிங் டு ஆல். நான் ஜோஷ், சென்னையில இருந்து. ஸோ கிரேட். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது நம்மளுடைய ப்ரோக்ராம். இதை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஹோஸ்ட் பண்ண குமரன் சாரா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பேசின நம்மளுடைய நந்தகுமார் சார், வேற லெவல், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மைண்ட் ப்ளோயிங் ப்ரோக்ராம். நிறைய நமக்கு நல்ல செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா பெரிய அளவுல நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாழ்த்துக்கள் நந்தகுமார் சார். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நீங்க எங்களுக்கு எடுத்து கொடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம பிளான் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய கிசான் ப்ராஜெக்ட் வந்து நியூ அல்கரிதம், நியூ டெக்னாலஜில தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து டே 1லயே உங்ககிட்ட சொன்னேன். எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆக போகுது, என்ன மாதிரி பிரைஸ் வரப்போகுது, எந்த அளவுக்கு இங்க ஒரு growth இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். அது நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வர முடியாம இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெய்டு ப்ரோக்ராம். சரிங்களா? ஒரு $10 கொடுத்து, ஒரு வருஷத்துக்கு $10 கொடுத்து அட்டன் பண்ற ஒரு பெய்டு ப்ரோக்ராம். அப்பார்ட் ஃப்ரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்கிற ப்ரோக்ராம், ஒவ்வொரு லீடர்ஸும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி மீட்டிங் எடுக்கிற ப்ரோக்ராம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்மளுடைய பிசினஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஷேர் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கிசான் ப்ராஜெக்டை பத்தியான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பெஸ்டா இருக்கணும். நம்மளுடைய கரன்சியை லான்ச் பண்ணும் போதே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை டிசைன் பண்ணும் போதே 100% சேஃப் அண்ட் செக்யூர்டா தான் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து டே 1ல கூட இருந்து பார்த்த நானா இருக்கட்டும், ரவி சாரா இருக்கட்டும், நாங்க எல்லாருமே பார்த்து தான் இதை வந்து
இப்படி எல்லாம் இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல பொது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்றாங்க, மேக்சிமம் வந்து மத்தவங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முறையை தான் வந்து பின்பற்றாங்க. நம்மளது அப்படி இருக்கவே கூடாது. 100% டீசென்ட்ரலைஸ்ட்ல இருக்கணும். அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு எங்களுக்கு ஒரு உண்மை இருக்கும். நாங்க இது வந்து உண்மை அப்படின்னு நாங்க நம்பினா மட்டும்தான் எங்களால எங்களுடைய டீம் கிட்ட நான் உண்மையா பேச முடியும். எங்களுக்கே அந்த உண்மை தன்மை தெரியல அப்படின்னா எங்களால இந்த பிசினஸ நம்பிக்கையோட பண்ண முடியாது அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். சரிங்களா? அப்படி சொல்லும்போது அதுக்கான எல்லா ஆஸ்பெக்டையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து தொடங்குனாங்க. ஓகே, டே 1ல இருந்து 100% டீசென்ட்ரலைஸ்ட். பட் நமக்கு வந்து அதை மார்க்கெட்ல பாக்குறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. எப்படி டைம் எடுத்துக்கிச்சுன்னா, இப்ப நிறைய பேர்ட்ட போய் நம்ம பிசினஸ் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. உங்களுடைய கிசான் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் சைட், ஏன்னா காயின் மார்க்கெட் கேப் தான் வேர்ல்டுல தி பெஸ்ட் வேலிடேட்டர் அண்ட் ட்ராக்கிங் சைட்டு, ஒவ்வொரு கரன்சியை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சைட்டு. அதுல போய் பார்த்தா ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹை ரிஸ்க் இருந்ததுதான், கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணி ரன் பண்ணும்போது இம்மிடியட்டா அதை வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. இட் டேக் டைம். அதை நிறைய ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்து ஒரு அதிகபட்சமா 1 மாதம், அதுல இருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. 30 டேஸ்ல இருந்து 90 டேஸ் ப்ராசஸ் டைம் எடுத்துப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய கிசான் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு சேஃப் மோட்ல இருக்குது. ஒரு காயின் மார்க்கெட் கேப் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை ஏற்கனவே பண்ணும்போது இப்படிதான் பண்ணுனது, நம்ம சேஃப் மோட்ல தான் பண்ணது. பட் அப்டேட் ஆகுறதுக்கு தான் டைம் ஆச்சு. பட் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாய் வார்த்தையில சொல்லுவோம் இது நல்ல ப்ராஜெக்ட், சேஃப், செக்யூரிட்டி அப்படின்னுட்டு. ஆனா நிறைய பேர் நம்புறது இல்லை. இப்படிதாங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் இப்போ நமக்கு அது காயின் மார்க்கெட் கேப்ல இருக்கு. கிசான் ப்ரோ அப்படிங்கறத போய் டச் பண்ணி அந்த நேமுக்கு கீழே சேஃப் அப்படின்னு இருக்கும். அந்த சேஃபை டச் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒரு டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கான்ட்ராக்ட் என்ன, கான்ட்ராக்ட் இது எல்லாமே நம்மளது வந்து ப்ராப்பரா நடந்திருக்குது. ஒயிட் லிஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நாட் ஃபவுண்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில மால் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கோடிங் இருக்கும். ஓகேவா? கூலிங் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் நாட் ஃபவுண்ட் இதெல்லாம் இல்ல நம்மளுடைய கான்ட்ராக்ட் கோட்ல. இந்த மாதிரியான எந்த ஒரு மால் பிராக்டிஸ் மேனிபுலேட்டிங் பண்ற மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைங்கிறத அவங்க செக் பண்ணி ட்ரேடிங் சஸ்பென்ஷன், சேஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் நாட் ஃபவுண்ட், ஆன்டிவேல் மெக்கானிசம் அது இல்ல, கான்ட்ராக்ட் ரீ அனௌன்ஸ்டு. அதாவது என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஒரு ஓனர்ஷிப் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரெனௌன்ஸ்டு பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இது வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது. சதி சங்வானா சாரா இருக்கட்டும், இல்ல இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண அந்த டெவலப்மெண்ட் டீமா இருக்கட்டும், யாருமே இதை வந்து உரிமை கொண்டாட முடியாது. இது ஒரு பொது சொத்து. சரிங்களா? இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு பொது சொத்தா இருக்குது. இது இது ஒவ்வொருத்தருமே மார்த்தட்டி கொள்ளலாம். இது என்னுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இது பொதுவான ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? சோ அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்ட்ரக்டர் நாட் ஃபவுண்டு, மின்டிங் ரிஸ்க் நாட் ஃபவுண்டு இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. மாலிசியஸ் ஓனகஸ்ட் கிரியேட்டர் நாட் ஃபவுண்டு, ஹேக்கிங் ரிஸ்க் நாட் ஃபவுண்டு, அப்கிரேட் ரிஸ்க் நாட் ஃபவுண்டு, மாடிஃபைபிள் ட்ராக்ஸ் நாட் ஃபவுண்டு, கான்ட்ராக்ட் கோட் வெரிஃபைடு. கான்ட்ராக்ட் கோட வெரிஃபை பண்ணி தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹனிபாட் ரிஸ்க் நாட் ஃபவுண்ட். ஹனிபாட் ரிஸ்க்னா ஒரு பெரிய வால்யூமை காமிப்பாங்க, திடீர்னு வந்து இருக்கிறத அந்த அதை வந்து மேனிபுலேட் பண்ணி காமிப்பாங்க. அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. கேஸ் அபியூஸ் நாட் ஃபவுண்ட், அன்யூஷுவலி பை டாக்ஸ் நாட் ஃபவுண்ட், அன்யூஷுவல் செல் டாக்ஸ் நாட் ஃபவுண்ட், லிக்விடிட்டி ரிஸ்க் நாட் ஃபவுண்ட். இதுவும் ரொம்ப முக்கியமானது. லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது வைப்பாங்க எடுப்பாங்க, நிறைய வால்யூம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க எடுப்பாங்க. ஓகேவா? ரக்புல் ரிஸ்க் நாட் ஃபவுண்ட், வெளியே ஒரு பேக் டோர் வச்சிருப்பாங்க, உள்ள இருக்கிற பணத்தை தெரியாம எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கோடு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நார்மலா இருக்கிறது. பட் இதெல்லாம் இல்ல. ஓகேவா? இதெல்லாம் நாட் ஃபவுண்ட். இந்த மாதிரி எந்த ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கோடும் கான்ட்ராக்ட்ல இல்ல அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ராட் ஃபேக் டோக்கன் ரிஸ்க் நாட் ஃபவுண்ட். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபேக் டோக்கனா அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கேம் ரிஸ்க் இதுல இருக்கானா இல்ல, ஸ்பாம் ரிஸ்க் நாட் ஃபவுண்ட். ஸோ எதுவுமே இந்த மாதிரி எதுவுமே இல்லாம 100% நமக்கு சேஃப் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அப்டேட் வந்து நமக்கு காயின் மார்க்கெட் கேப் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம். ஓகேவா? இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நானா இருக்கட்டும், ரவி சாரா இருக்கட்டும், நாங்க வந்து இந்த ஃபவுண்டர் கிட்ட சொல்லும் போது ஒவ்வொரு ஃபவுண்டரும் எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. சீனியர் டைரக்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க நம்பிக்கையோட, எங்க மேல இருந்து நம்பிக்கை. இனி யாரும் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்க வேணாம். இந்த மாதிரியான ஒரு பொது தளத்துல நம்மளுடைய காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா
சேஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்குது. சேஃபா பண்ணலாம், செக்யூர்டா பண்ணலாம், லாங் டேர்ம்ல பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்மளுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோயிங் க்ரோ. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற கரன்சி ரொம்ப கம்மி. ஸோ இங்க இருக்கிற ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து 6 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்குது. 6 வருடம் தொடர்ந்து பண்றாங்க. இன்னைக்கு கிரிப்டோல வந்து 6 வருடம் இருக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. நிறைய சேலஞ்சஸ் கிராஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிறாங்க. இங்க ஒரு ஓனர் இருக்கிறாரு, இதை கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு, இவர் தான் அப்படிங்கிறது. ஓகேவா? நாளைக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா கூட அவர் அதுக்கு ஒரு பொறுப்பானவரா மாறுவாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறனால இது ஒரு சேஃப். ஆனா நிறைய ப்ராஜெக்ட்ல அப்படி கிடையாது. ஒருத்தரை வந்து அமெரிக்கால, அண்டார்டிகால, ஆப்பிரிக்கால இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க தவிர இந்த கிரிப்டோல வந்து நிறைய பேர் வந்து பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம கூடவே இருப்பாரு. நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, வேற நாடுகள்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச முடியாது, ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்கள மீட் பண்ண முடியாது. பட் இங்க நம்மளுடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 மாசத்துக்கு ஒரு முறை இங்க நம்ம சென்னை வராரு, நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூட நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு இந்தியன் ப்ராஜெக்ட், ஒரு இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் நமக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பிட்காயின் நம்ம கையில முதல்ல கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஓகேங்களா? அது நமக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு. பட் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப கம்மியான காயின். இதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? சோ இது அது மட்டும் இல்ல, லிக்விடிட்டி லாக் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். லிக்விடிட்டி உண்மையாவே லாக் ஆயிருக்கா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ் ஸ்கிரீனர் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்குது. சரிங்களா? டெக்ஸ் ஸ்கிரீனர் இது வந்து முடிஞ்சா நீங்க இப்படிதான் இருக்கும். இது இருக்குல்ல, இந்த இந்த ஒரு இதை வந்து நீங்க முடிஞ்சா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருக்குன்னா ஒரு டெக்ஸ் ஸ்கிரீனர் அப்படிங்கிறது இதுல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கழுகு படம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் டெக்ஸ் ஸ்கிரீனர். அதை முடிஞ்சா நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல போய் சர்ச் பட்டனை டச் பண்ணீங்கன்னா, சர்ச் பட்டனை டச் பண்ணிட்டு KSN ப்ரோ கொடுத்தீங்கன்னா அங்க வரும். KSN ப்ரோங்கிறது நம்மளுடைய காயின் வரும். அந்த காயினை டச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கரன்சி பத்திய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சியோட ஒரு மாடல் ஒன்று, ஒரு வீடியோ ஒன்று பேக்ரவுண்ட்ல பிளே ஆகும். ஸோ நம்மளுடைய லோகோ டிசைன் எல்லாமே வந்து அதுல வரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல லிக்விடிட்டி லாக் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கரெக்டா லிக்விடிட்டின்னு இருக்குல்ல, அதுல ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணோம்னா லிக்விடிட்டி லாக். ஸோ 99.94% அந்த பேலன்ஸ் இருக்கிற பெர்சன்டேஜ் வந்து ஒரு 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 0.4%ன்னு சொல்லுவோம். 0.6% வந்து அந்த பேன்கேக் ஸ்வாப்ல வந்து அதோடைய டிரான்சாக்ஷனுக்காக வச்சிருப்பாங்க. 99.94% லிக்விடிட்டி லாக். இங்க என்ன பணம் வருதோ அந்த பணம் லாக்ல தான் இருக்கும். இத எவ்வளவு பணம் உள்ள வந்தாலும் அது லாக் தான். அதை யாரும் இன்னொரு இடத்துல இருந்து எடுக்க முடியாது. இப்ப இருக்கிற பணத்தை லாக் பண்ணல. இதுக்கப்புறம் வரக்கூடிய பணம் எவ்வளவு இருந்தாலும் அந்த, ஏன்னா அது வந்து நமக்கு நம்மளுடைய டோக்கன்ல தான் லாக் ஆயிருக்கும். சோ எவ்வளவு உள்ள வந்தாலும் அந்த பணம் லாக். இத வந்து பேக்டோர் கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே காயின் மார்க்கெட் கேப்ல பார்த்தோம். சரிங்களா? ரக்புல் கிடையாது, பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, ஓனர் கண்ட்ரோல் கிடையாது. இது ஒரு பொது சொத்து. இதுல நாம எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுக்கான பணத்தை எடுக்க முடியும். இல்ல என்கிட்ட பணம் இருக்குது, நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றனோ அதுக்கான பணத்தை எடுக்க முடியும். இங்க 2 பேர் தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஒன்னு இன்வெஸ்டர், இன்னொன்னு ஒர்க்கர். சோ பணம் போடுறவங்களுக்கு அவங்க என்ன சிஸ்டத்துல பணம் போடுறாங்களோ, அவங்க பணம் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 0.4 அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு? இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 0.4 டெய்லி, மாசம் 12%. அப்போ யாருக்கு 0.5, 0.6, 0.7 கொடுக்குறாங்க? யாரெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிட்டர்ன். கரெக்டா? சோ பிளான் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை செய்யறவங்களுக்கு தான் நிறைய 0.5, 0.6, 0.7, அதாவது 15% மாசத்துக்கு, 18% மாசத்துக்கு, 21% மாசத்துக்கு கொடுக்குறாங்க வேலை செய்யறவங்களுக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு 0.4 தான் கொடுக்குறாங்க. ஓகே, சோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கவுங்களுக்கான வருமானத்தை அவங்கவுங்க இங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பொதுத்தளம். யாரும் இதுக்குள்ள பிளே பண்ண முடியாது, பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது, சீனியர் ஜூனியர் சொல்ல முடியாது, இந்தியா அடுத்த நாடு பாகிஸ்தான் அப்படின்லாம் இங்க யாரும் பார்க்க போறதெல்லாம் கிடையாது. இது பொதுவான ஒரு சொத்து. இதை எல்லாருக்குமாக ஒப்படைச்சிருக்கிறாங்க நம்மளுடைய கிசான் ப்ரோ டீம். சோ இதை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வருமானத்தை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு பெஸ்ட். இன்னைக்கு நான் உண்மையா ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், 99% வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல, அதாவது
இந்த மாதிரியான கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல, அதாவது பிட்காயின், எத்திரியம், அது வந்து ட்ரேடிங் கரன்சி. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாடல்ல இருக்கிற நிறைய பிளான்ல 99% வந்து ஸ்கேம். 2-3 days பேக் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு கரன்சியை கொடுத்தாரு. சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டு, நல்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த டாலர் வந்து $52 போயிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கரன்சியை சொன்னாரு. அதை நான் பேர் இங்க ஓப்பனா சொல்ல வேணாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன $52 போயிட்டு இருக்கு, 109 நாள் ஆயிருக்கு அந்த காயின், 3 மாசம் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய நண்பர் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை கொடுங்க அப்படின்னேன். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை கொடுத்தாரு. கொடுத்ததும் போய் செக் பண்ணி, அதுக்கு ஒரு நான் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிட்டு ஃபுல்லா எடுத்து கொடுத்தேன் டீட்டெயில். 348 பாட் வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. 348 பாட் வந்து ஃபிஷிங் பாட்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்து பணத்தை எடுக்கக்கூடிய பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 148 கேபிள் பாட் வச்சிருக்காங்க. அது ஆர்டிபிஷியலா பை பண்ற பாட்டை வச்சிருக்காங்க. ஹை ரிஸ்க் இருக்குது. ஓகேவா? ஹை ரிஸ்க் இருக்கிறது பரவாயில்ல, உள்ள பாட் இருக்குது. ஒரு நாள் $4 லான்ச் பண்ணிருக்காங்க. 1.5 மணி நேரத்துல $52 $55 கொண்டு போயிருக்காங்க. இப்ப $52 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பாட் உள்ளுக்குள்ள இன்டர்னலா பை செல் பண்ணிக்கிட்டு இருக்குது. மக்களை ஏமாத்துறதுக்கு பண்றாங்க. எல்லாம் எடுத்து கொடுத்தேன். இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட். அவர் கேட்டார், சார் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஒரு வருஷம் ரன் பண்ண முடியுமா சார் நீட்டு? நான் கேட்டேன், மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? ஒரு தப்புன்னு தெரிஞ்சும் பண்றீங்களே, மனசாட்சி இல்லையான்னு கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல நீ போட்ட காசை எடுத்துருவ. உன்னை நம்பி போட்ட அந்த ஒரு வருஷத்துல ஒருத்தவன் கடைசி நாள் போடணும், அவன் என்ன பண்ணுவான்? பாவம்ல. அப்ப தெரிஞ்சு தவறு பண்ணக்கூடாதுல்ல. இப்படிதான் இத ஒண்ணு இல்ல, நிறைய 99% நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு. ஏன் அப்படின்னா, ஒரு ஓனர் இன்வெஸ்ட் பண்றான்னா, ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்றான்னா அவன் நல்லதுக்கு இன்வெஸ்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு நான் போட்டேன், அடுத்த 6 மாசத்துல ஒரு ₹100 கோடி எடுக்க முடியுமான்னு தான் இன்வெஸ்ட் பண்றான். நீங்க கேட்கலாம், உங்க ஓனர் என்ன சார்னிட்டு. எங்க ஓனர் இன்வெஸ்ட் பண்ணாரு. எங்க ஓனர் போட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவரும் ப்ராஃபிட்ல எடுத்துட்டாரு ஆல்ரெடி. ஆனா இந்த ப்ராஜெக்ட் அவர் அதை விட அதிகமாட்டு தன்னோட முகத்தை காமிச்சு, தன்னோட சொசைட்டில, இந்தியால நானும் ஒரு பெரிய பிசினஸ் மேன், இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்கிறேன், விவசாயிகளுடைய நலனுக்கு வந்திருக்கிறேன்னுட்டு அவரு தன்னை வந்து காமிக்கிறதுக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நிறைய சேலஞ்சஸ் வந்தாலும் கடந்த 6 வருஷமா நமக்கு தெரியும், வியாபாரம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒரு வியாபாரத்தை தொடங்கி 1 மாசம், 3 மாசம், 6 மாசம் கொண்டு போறதுக்கு எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது தெரியும். பிசினஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், பிசினஸ் பண்ணாதவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க பிசினஸ்க்குள்ள வர்றது இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட் 6 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாருன்னா அவரு இதுக்கு மேல அவர் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, இருந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சரிங்களா? சோ இதெல்லாம் யாரும் இல்ல. அதனாலதான் இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால காமிக்க முடியுது. ஓகே. சோ இதையெல்லாம் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். முடிஞ்சா இந்த டெக்ஸ் ஸ்கிரீனர்ல போயிட்டு கீழே டவுன் பண்ணுங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பூஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கிசான் ப்ரோக்குள்ள ஒரு ராக்கெட் இருக்கும், ஃபயர் இருக்கும். டெய்லி ஒரு வாட்டி இந்த ராக்கெட்டை 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம அதை பண்ணலாம். அதுதான் பண்ண முடியும். நீங்க இதை பண்ணீங்கன்னா இந்த கரன்சி வந்து கொஞ்சம் முன்னாடி வரும். பாக்குறவங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கோ செக்யூரிட்டி பிளஸ்ங்கிற ஒரு 3 இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்து ஒன்றும் பயப்பட வேணாம். இது அப்டேட் ஆகல. ஓகேவா? ட்ரேடிங் கூல் டவுன் அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்ல வெரிஃபை ஆயிடுச்சு. ஹேஷ் பிளாக் லிஸ்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. ஹேஷ் ஒயிட் லிஸ்ட் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. இங்க அப்டேட் ஆகாம இருக்குது. மேபி இது எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இந்த மாதிரி வேலிடேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கிட்ட ஒரு ஆடிட் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது ஒன்றும் ஒரி கிடையாது. காயின் மார்க்கெட் கேப்ல எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. இங்க வந்து இந்த இடத்துல நோ இஷ்யூஸ். எல்லாமே வந்து ஓனர்ஷிப் ரீஅனௌன்ஸ் வந்துச்சு பாருங்க. ஹிடன் ஓனர் நோ. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பரா நோ இஷ்யூஸ்ங்கிற இடத்துல வந்து ஓனர்ஷிப் ரீஅனௌன்ஸ், ஹிடன் ஓனர், ஹேஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஹனி பாட் இல்ல. ஸோ எல்லா டேட்டாவும் இங்க வந்துருச்சு. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணோம்னா அவங்க வந்து எங்க கிட்ட இது பண்ணுங்க, ஆடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு $5,000 $10,000 சார்ஜஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக அதை வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்றாங்க. பட் டோன்ட் அபவுட் தட். ஸோ இதுல ரொம்ப முக்கியமாட்டு வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க கிசான் ப்ரோ மேல போட்டதுமே அங்க வந்து காயின் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும். இந்த இடத்துல இது வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் கொடுத்த ஒரு ரிக்வஸ்ட். ஃபவுண்டர் வந்து 1 வீக் முன்னாடியே சொன்னாரு, இது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிகிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்கன்னுட்டு. அந்த நேரத்துல நம்மளுடைய காயின் மார்க்கெட் கேப் அப்டேட் பண்ணாம இருந்தனால நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணேன். இப்ப நம்ம எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். மனசார நம்ம உண்மையா நம்ம வந்து இந்த இதுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரும் இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ் ஸ்கிரீனர் அப்படிங்கிறத
ஒரு முறை இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, இது நம்மளுடைய ப்ராஜெக்ட், இது நல்லா எல்லாருக்கும் வேர்ல்டு வைடு வர்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு முறை இந்த ராக்கெட்டை போய் டச் பண்ணீங்கன்னா அது வெரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ்னு ஒன்று காமிக்கும். அது பாட் நம்மள வந்து கேட்கும், ஹியூமன், அதாவது நம்ம என்ன அப்படிங்கறது கேட்கும். நம்ம அதுல வந்து ஹியூமன் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் டிக் ஒன்று பண்ணணும், வெரிஃபை ஹியூமன். இதெல்லாம் பாட் சிஸ்டத்துல பண்ணுவாங்க. அதனால ஹியூமன்ங்கிறத டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது என்ன 51 மாறிடும். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் இது 50 வந்துச்சுல, ஆனா 51 மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஆகி நம்பர் மாறிடும். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் இதை டெய்லி ஒரு முறை பண்ணுங்க. இது நம்மளுடைய சைட்டை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. 100% பியூர் ப்ராஜெக்டை பண்றோம். நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்களுக்குள்ள 1% சந்தேகம் இருந்தா கூட இந்த ப்ராஜெக்டை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது சரியா போய் முடியாது. நீங்க பயந்துகிட்டே ஒருத்தருக்கு கொடுப்பீங்க, அவரு பயந்துகிட்டே இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. அது நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி நம்ம விதைக்கிற விதை நல்ல விதையா இருக்கணும். நல்ல விதையா இருக்கணும். நம்ம சந்தேகத்தோட ஒரு விதையை வந்து தப்பா விதைக்க கூடாது. சரிங்களா? முழு மனதோட 100% நம்பிக்கை, இதுல ஜெயிச்சிடுவேன், இதுல ஜெயிப்பேன், இது பெரிய சக்சஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க ஒருத்தருக்கு கொடுங்க. அந்த அப்படி நீங்க ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் போதுதான் அது மனநிறைவா இருக்கும். பணம் வரும், மனநிறைவு கிடைக்காது. சார் சொன்னாரு பாத்தீங்களா? அந்த மனநிறைவா இருக்கணும் அப்படின்னா இத நம்பிக்கையோட கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. 100% இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாம தான் ஓனர். சரிங்களா? ஸோ நீங்க எல்லாருமே இதை வந்து சரியா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட பண்ணுங்க. நிறைய பேருக்கு கொடுங்க, அந்த வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கையில வச்சுக்கிறது பெருசு இல்ல, அதை மத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துறது. இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் இந்த வாய்ப்புகள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அதை ஏர்ன் பண்ணிட்டு அவங்க சொல்ற ஃபீட்பேக் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நினைச்சு பார்க்கல இவ்வளவு பெரிய பணம் வருமா அப்படின்னுட்டு. நான் இவ்வளவு கிடைக்குமா அப்படிங்கறது பார்க்கல. டெய்லி என்னுடைய மீட்டர் ஓடும்போது ஒரு இன்கம் வரும்போது எனக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அது உங்க வாழ்க்கையிலயும் நடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கறதோட குறி. ஸோ இன்னைக்கு இந்த மார்னிங் செஷனை நான் முடிச்சுக்கிறேன். வேற யாராவது இதை பத்தி பேசுறதா இருந்தா பேசலாம். கார்த்திக் சார், வெல்கம் சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இவ்வளோ பெரிய செக்ஷன் நீங்க கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. உண்மையாலுமே ஒரு எக்ஸலன்ட் சார். அந்த இது ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீமுக்கும் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கொடுத்த நந்தகுமார் சார் இன்னைக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு சார். அவர் பெரிய பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மார்னிங் மீட்டிங் என்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேல பிசினஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சீனியர்ல ஒரு டாப் ரேங்க்ல நான் இருப்பேன் சார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த ஒரு 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 ஃபோன் கால் சப்போர்ட்டோட இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் பெரிய லெவலில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த பிசினஸை வந்து நானும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஒரு நல்ல இன்கம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டாப் ரேங்க்ல வரணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோஸ் சார், ரவி சார், கண்டிப்பா நீங்க போட்ட இந்த எஃபோர்ட்ஸை எங்க சைட்ல இருந்து எந்த லெவலுக்கு இதை கொண்டு போக முடியுமோ அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் வந்து பெரிய பெரிய ரிசல்ட், அதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு 10 லேக் மேல தான் நிறைய பிசினஸ் பேசியிருக்கோம். நல்ல ஒரு ஒரு காயினுடைய க்ரோத்தும் பெரிய லெவலில் இருக்கும். எங்க சைட்ல இருந்து எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம். இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. காட்டிட்டாங்க. அதாவது வந்து காயின் லாக்குடு, இங்க வந்து எந்த ஒரு ஓனரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்றத கூட காட்டியாச்சு. உண்மையாலுமே இந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை இருக்கு. இதுல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க முடியும்னு நினைச்சா கையில எடுங்க. இல்லைன்னா அப்படி வெளில இன்னும் வேடிக்கை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பெரிய சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இந்த ப்ராஜெக்டை இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நந்தகுமார் சொன்ன மாதிரி ஒரு $100 இதை கொண்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாருமே சக்சஸ் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். செக்ஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். சபரி சார்.